வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஹேங்மேன் கேம் இன் பைத்தான். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஹேங்மேன் கேம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேங்மேன் கேம் என்ன பார்க்கலாம். ஹேங்மேன் கேம் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு வேர்ட் ஃபைண்டிங் கேம். ஒரு வார்த்தையை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ நம்ம ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு லெட்டரை நம்ம கெஸ் பண்ணி அந்த வேர்டை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த கேமோட பேசிக்கான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த கேமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட் லக் மெசேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூசரோட நேம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நேம் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசரோட இன்புட் நம்ம என்டர் பண்ணோம். ஸோ யூசர் இன்புட் வாட் இஸ் யுவர் நேம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் குட் லக் தென் யூசரோட நேம். ஸோ குட் லக் தென் யூசரோட நேம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குட் லக் மெசேஜோட நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு வேர்டை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டம் மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இம்போர்ட் ரேண்டம். பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேர்ட்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் சில வேர்ட்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரேண்டமாக சில வார்த்தைகள் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வேர்ட்ஸ் நான் இதில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த வேர்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ரேண்டமாக சில வேர்ட்ஸ் நம்மளுக்கு சூஸ் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்டுன்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டாட் சாய்ஸ். ஸோ நான் இதில் சாய்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரேண்டம் டாட் சாய்ஸ். ஸோ அந்த வேர்டுன்ற லிஸ்ட்டில் இருந்து நம்மளுக்கு அந்த ரேண்டமாக சில வார்த்தைகள் நம்மளுக்கு சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் பிரிண்ட் ஆஃப் வேர்டு. ஸோ இந்த வேர்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு அதை பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 லைன் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த 2 லைன் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப் சொல்லி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. தென் அகைன் நான் திரும்பி நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி ரேண்டமாக எனக்கு விண்டோஸ் சொல்லி நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ டெஸ்க்டாப் சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் இருக்க இந்த 4 வேர்ட்ஸும் நம்மளுக்கு ரேண்டமாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ரேண்டமாக ஜென்ரேட் ஆன வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வேர்டுன்றதை நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் அந்த வேர்டை நம்ம கெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் தென் ஃபர்ஸ்ட் கெஸ் த கேரக்டர். ஸோ கெஸ் பண்ண கேரக்டர் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கெஸ்ஸஸ் சொல்லி நான் அந்த கேரக்டர் நான் வாங்கிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் பர்டிகுலர் வேர்டை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கெஸ் பண்ணணும். ஸோ நான் டேர்ன்ஸ்னு சொல்லி நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ண டேர்ன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டேர்ன்ஸ். ஸோ அதுக்கான 3 டேர்ன்ஸ்க்குள்ள நான் அந்த வேர்டை நான் ஃபைன் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த டேர்ன்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த வைல் லூப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வைல் நம்மளுக்கு டேர்ன்ஸ் தென் கிரேட்டர் தென் 0. ஸோ நமக்கு டேர்ன்ஸ் எத்தனை டேர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டேர்ன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 டேர்ன்ஸ்க்குள்ளே நம்ம ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கெஸ் பண்ண கேரக்டர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் லூப் அந்த கேரக்டர். ஸோ கேரக்டர் இன் வேர்டு. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கெஸ் பண்ண அந்த பர்டிகுலர் கேரக்டர் நம்மளுக்கு அந்த வேர்டில் இருக்கான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷன் தென் அந்த கேரக்டர் இன் கெஸ்ஸஸ். ஸோ நான் கெஸ் பண்ணது அந்த கேரக்டர் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தென் பிரிண்ட் அந்த கேரக்டர் அதர்வைஸ் தென் எல் ஸ்பாட் தென் பிரிண்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்கோர் நம்மளுக்கு அதில் பிரிண்ட் ஆயிடணும். பிரிண்ட் எடுத்து அண்டர்ஸ்கோர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணோமா இல்லையா நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெயில்டு கேரக்டர் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபெயில்டு ஈக்குவல் டு தென் 0. ஸோ நான் ஃபெயில்டு 0ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். தென் எத்தனை தாட்டி நம்மளுக்கு அதில் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். தென் ஃபெயில்டு ஈக்குவல் டு ஃபெயில்டு ப்ளஸ் ஆஃப் 1. ஸோ ஒரு தாட்டி நம்மளுக்கு ஃபெயில்டு கேரக்டர் நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். நம்ம எப்போ நம்ம வின் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா தென் ஃபெயில்டு கண்டிஷன் நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு 0ல் இருக்கோ அப்போ நம்ம வின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். தென் பிரிண்ட் யூ வின். ஸோ நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்மளுக்கு நெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடணும். அந்த நெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கண்டுபிடிச்ச வேர்டு என்னன்னு சொல்லி நமக்கு வேர்டு நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆகணும். த வேர்ட் இஸ். ஸோ அந்த வேர்டு நம்மளுக்கு இதில் பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இதோட பிரேக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பிரேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ண கேரக்டர் நம்மளுக்கு ராங்காக இருந்துச்சுன்னா தென் அகெயின். ஸோ கெஸ் நம்மளோட இன்புட் பார்த்தீங்கன்னா ஸோ கெஸ் தி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் என்னன்னு சொல்லி நான் கெஸ் பண்ணணும். ஸோ அந்த கேரக்டர் நான் கெஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கெஸ் பண்ண கேரக்டர் மேலே நான் கெஸ்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கெஸ்ஸஸை நான் ஒரு தாட்டி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். த கெஸ்ஸஸ் ஈக்குவல் டு தென் கெஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கெஸ் பண்ண கேரக்டர் நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ நான் அந்த கெஸ் பண்ணுற அந்த கேரக்டர் அந்த வேர்டில் இல்லைன்னா ஸோ நம்மளோட டேர்ன்ஸ் ஒரு தாட்டி நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும்.
ஸோ டேர்ன்ஸ் ஆஃப் -1. ஸோ ஒரு டைம் நம்மளுக்கு அந்த டேர்ன்ஸ் டிக்ரிமெண்ட் ஆகணும். தென் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரணும். ஸோ கெஸ் பண்ண கேரக்டர் நம்மளுக்கு ராங்குன்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். தென் அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு இன்னும் எத்தனை சான்சஸ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் யூ ஹேவ். ஸோ நம்மளுக்கு இன்னும் எத்தனை சான்சஸ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நான் டேர்ன்ஸ் எடுத்துக்கிறேன். தென் டேர்ன்ஸ். ஸோ யூ ஹேவ் 3 more guesses அண்ட் 2 more guesses நம்மளுக்கு மீதி இருக்கிற டேர்ன்ஸ் நம்மளுக்கு வரணும். நம்மளுக்கு எத்தனை டேர்ன்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேர்ன்ஸ் எப்போ நம்மளுக்கு 0ன்னு வருதோ, ஸோ டேர்ன்ஸ் நம்மளுக்கு 0ன்னு வந்துருச்சுன்னா சாரி யூசருடைய நேம் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அண்ட் யூ லாஸ்ட் தட் சீக்ரெட் வேர்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கடைசி ரிவைல் ஆகணும். தென் சீக்ரெட் வேர்ட் வாஸ் தென் அந்த வேர்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும். தென் நெக்ஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். தென் சேவ் பண்ணிவிட்டு திரும்பி நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். தென் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் நம்மளை என்டர் பண்ணுறோம். ஸோ நேமில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். சென் குட் லக் கார்த்திக். தென் கெஸ் த கேரக்டர். ஸோ நம்ம கேரக்டர் நம்ம கெஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேரக்டர் சீன்ற ஒரு கேரக்டர் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு சீன்ற கேரக்டர் நம்மளுக்கு அதில் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் த வேர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அந்த வேர்ட் நான் ஃபைன் பண்ணிட்டேன். தென் யூ வென் இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் அகைன் நான் திரும்ப அதை ரன் பண்ணி காட்டுறேன். தென் ரன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி நான் யூசரில் நான் இன்புட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேர்ட் நம்ம என்ன வேர்ட்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து கேன் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராங் சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. யூ ஹேவ் 2 more guesses. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 3 guesses. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு 2 guesses தான் இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எல் கொடுக்குறேன். ஸோ எல் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டர் தென் யூன்னு கொடுக்குறேன். யூ ஹேவ் 1 more guesses. ஸோ நம்மளுக்கு யூன்ற வேர்ட் ராங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற லெட்டர் நம்மளுக்கு ராங்குன்னு வந்துருச்சு. ஸோ யூ ஹேவ் 0 more guesses. நம்மளுக்கு இது மேலே கெஸஸ் நம்மளுக்கு இல்லை. சாரி கார்த்திக், யூ ஹேவ் லாஸ்ட். த சீக்ரெட் வேர்ட் வாஸ் லேப்டாப். ஸோ லேப்டாப் அண்ட் வேர்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நமக்கு கெஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் பைத்தான் கேம். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேசிக் நல்லா தெரியும். தென் நெக்ஸ்ட் அதை நம்ம எங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேமில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கோடிங் நாலேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு சிம்பிள் பைத்தான் கான்செப்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.